வணக்கம் நண்பர்களே, திருமதன் ஆன்லைன் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம வாரம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மரத்தினுடைய செடியினுடைய பலன்களை மருத்துவ குறிப்பு பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நம்ம பார்த்திங்கன்னா அகத்திக்கீரையினுடைய பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை ரொம்ப குறைஞ்ச விலையில் நம்ம வாங்கிக்க முடியும். மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இதில் செக் பண்ணி பாருங்கள். ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. தரமான பொருட்களும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள். BuyMode eShopping ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ. வாங்க நண்பர்களே, அகத்தினுடைய முழு பலன்களையும் பார்க்கலாம். வெள்ளை நிற பூக்கள், இதை பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பூக்கள் சிறிய மர வகை மாதிரி இருக்கும். இதில் சிற்றகத்தி, பேரகத்தி, சாலை அகத்தி என பல வகை உண்டு. நம்ம இங்கே சாதாரண அகத்தினுடைய பலன்களை தான் பார்க்க போகிறோம். வெள்ளை நிற பூக்களை உடையது அகத்தி என்றும், சிவப்பு நிற பூக்களை உடையது செவ்வகத்தி என்றும் கூறுவதுண்டு. பெரும்பாலும் இது நம்ம கிராமங்களில் பார்த்தோன்னா ஆடு மாடுகளுக்கு உணவாக இந்த அகத்திக்கீரையை பயன்படுத்துவாங்க. இதில் கால்சியம் சத்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க. ஒரு கைப்பிடி அகத்தியினுடைய இலையை பார்த்திங்கன்னா, இலையில் இருக்கக்கூடிய சத்து பார்த்திங்கன்னா 10 டம்ளர் பாலுக்கு ஈக்குவலான கால்சியமும், 20 முட்டையில் இருக்கக்கூடிய கால்சியத்துக்கு உண்டான ஈக்குவலும், அரை கிலோ ஆட்டு இறைச்சியுடைய கால்சியம் சத்தும் இந்த ஒரு கைப்பிடி அளவு அகத்திக்கீரையில் இருக்கிறதா மதிப்பீடு பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அகத்திக்கீரை இடு மருந்து, வசிய மருந்து வைப்பாங்க இல்லையா, அந்த வசிய மருந்துடைய தன்மையை முறிக்கிறதுக்கு இது பயன்படுத்துங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அகத்தினுடைய இலை பூண்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வரும் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீருங்க. இருமல், இலைப்பு இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த அகத்தினுடைய இலை சாறு 10 ml 3 வேளை தினமும் நம்ம அருந்திட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது விடுபடலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீர்க்கோவை, தலைவலி, பீனிசம்னு சொல்லக்கூடிய சைனஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அகத்தினுடைய இலைச்சாறு 1 பங்கு, தேன் 5 பங்கு கலந்து மூக்கில் நசியமிடுதல், அதாவது சொட்டு மருந்து மாதிரி மூக்கில் விட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை நம்ம விடுபடலாம். அதே மாதிரி செவ்வகத்தினுடைய வேர்பட்டை, அது கூட ஊமத்தினுடைய வேர், இதை சமாவு எடுத்து அரைத்து வாத வீக்கங்கள் இருக்குங்க, கீழ்வாதம், அந்த வாதத்துக்கெல்லாம் நம்ம பற்று மாதிரி போட்டுட்டு வரலாம். மலச்சிக்கல் தீரும். அதேமாதிரி பித்தத்தினால் வரக்கூடிய வெப்ப நோய்களை சூட்டையும் தணிக்கும். இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 50 ml இந்த அகத்தினுடைய சாரும் 1 சிட்டிகை இந்து உப்பும் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வரும் பார்த்திங்கன்னா இந்த அல்சருன்ற பிரச்சனை தீருங்க. அதே தொண்டையில் புண்ணு இருக்கும் பார்த்தீங்கன்னா இலையினுடைய நம்ம மென்று சாப்பிட்டு வந்தாவே இந்த தொண்டை புண்ணெலாம் ஆறுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அகத்தினுடைய இலை பூ அது கூட மிளகு, ஜீரகம், ஓமம், பூண்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இதய படபடப்பு, ஒரு மாதிரி இதய படபடப்பு இருக்கிறவங்களாம் இது சரியானு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிபி, ரத்த அழுத்தம், ப்ளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய அதுக்கு பார்த்திங்கன்னா ஜீரகம், சோம்பு சமளவு எடுத்து நம்ம அகத்தி இலையினுடைய சாரில் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அது கூட பெருங்காயம் சேர்த்து அரைத்து 5 ml பார்த்திங்கன்னா காலையில் சுடுநீரில் கலந்து வெறும் வயிற்றில் நம்ம அதை குடிச்சிட்டு வரும் பார்த்திங்கன்னா பிபி நார்மலாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோல் பிரச்சனை இருக்குங்களா, தோல் வரக்கூடிய தேமல், படர்தாமரை என்ற போகிற தோல் பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு அது கூட அகத்தி இலை சாறு கலந்து நம்ம தடவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த தோல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீருன்னு சொல்கிறாங்க. இதில் அகத்தியை பற்றி முக்கியமான விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா, இதை மக்கள் அதிகமாக மருத்துவத்துக்கு பயன்படுத்தாத காரணம் பார்த்திங்கன்னா மற்ற மருந்துகளுடைய தன்மையை முறிக்கின்றாங்க. அதாவது சித்த மருந்துகள் வேறு ஏதாச்சும் எடுத்துக்கிறீங்க பிரச்சனைக்காக சித்த மருத்துவங்கள் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இதை அகத்திக்கீரை எடுத்துக்கும் போது அந்த சித்த மருத்துவனுடைய தன்மையை இது முறிக்கின்றாங்க, அது வேலை செய்யாத போயிடும். அதனால் அகத்திக்கீரை அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப தவிர்க்கணும். அதேமாதிரி சிக்கன் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கட்டாயம் அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மது அருந்துறவங்க மது அருந்திட்டு பார்த்திங்கன்னா அந்த கீரையை சாப்பிட்டா
மாரடைப்பில் கூட விட்டுருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மது அருந்திட்டோ இல்லை சிக்கன் சாப்பிட்டோ மற்ற சித்த மருந்து எடுத்துக்கும் போதோ இதை கட்டாயம் அகத்தியை வந்து தவிர்க்கணும். பெரும்பாலும் அதுக்கு பயந்துட்டு மக்கள் சரியாக பயன்படுத்தலை. அதுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. அப்படி பயன்படுத்தினுடைய சித்த மருத்துவனுடைய ஆலோசனை பெற்று இந்த அகத்தினுடைய பலன்களை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.